அனைவருக்கும் வணக்கம். இது வெற்றிமாறி வாராகி யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். கடந்த வீடியோவில் சக்தி யோகம் பற்றி பார்த்தோம். சக்தியினுடைய வழிபாடு அது மிகவும் எளிமையானது. அன்னை சோதனை தரக்கூடிய தேவி தான். இருந்தாலுமே ரொம்பவுமே சோதனை தரதுக்கு விடமாட்டாங்க. அதாவது தவம் செய்கிறதாகட்டும் எல்லாமே சிவனை நோக்கிய வழிபாடுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக கடுமையானதாக இருக்கும். அதாவது பனி மலையில் அமர்ந்து தவம் செய்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊசி முனையில் நின்று தவம் செய்கிறது, நெருப்பில் நின்று தவம் செய்தல், ஸோ அது கள்ளி முள்ளெல்லாம் இருக்குது இல்லைங்களா, முள் மேலே நின்று தவம் செய்தல், இது மாதிரி உடலை வருத்தி மனதை வருத்தி கடுமையான கட்டுக்கோப்புடன் பல ஆயிரம் ஆண்டுகள் தவமெல்லாம் செய்தால் நம்ம சிவனை நம்ம அடைய முடியும். அன்னை எப்படி எளிமையாக ஓடி வந்து விடுவார். ஆனால் சிவன் கொஞ்சம் அவங்களுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்கு மிகவும் பொறுமையாக தான் கிடைக்கும். ஆனால் அந்த அனுக்கிரகமானது சிவனோ அல்லது ஐயப்பனோ அல்லது ஆஞ்சநேயரோ போன்ற பெருமாளோ போன்ற ஆண் தெய்வங்கள் எல்லாரோட வழிபாடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் முக்கியமாக சிவயோகம் இன்னுமே சிரமத்துக்குரியது. அவர் அதாவது சிவன் அவருடைய இடமே பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்குரிய நாயகனாக இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா அழுத்த தொழிலை செய்யக்கூடியவர், சரிங்களா. ஸோ அவருடைய வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கக்கூடியதாக கூட இருக்கும். சில நேரங்களில் சோதனை தந்து அதனுடைய உச்சத்தை அடைந்தாலும் கூட அவர் பார்த்துட்டே இருப்பார் கொஞ்ச நாளைக்கு. அதாவது இன்னும் தன்னுடைய பக்தனுடைய மனம் பக்குவப்பட வேண்டும் என்று நினைத்து பொறுமையாகவே இருப்பார். அதாவது முழுமையாக மனம் பக்குவம் அடைந்த பின்பே சிவனையினுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சக்தியினுடைய அனுகிரகம் கிடைத்தது. ஆனால் சிவனுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு மிகவும் காலம் ஏற்படும். அந்த காலதாமதத்தை நீங்கள் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் சிவயோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேரானது மிகப்பெரிய பேர். அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். அந்த வெற்றி மிக உயர்வான ஒரு வெற்றியாக இருக்கும். அதாவது நீங்கள் அதுக்கப்புறம் இதுவா அதுவா அப்படின்னு கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியானது நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது பெஸ்ட் ஆஃப் திங், அதாவது பெஸ்ட் இன் யுவர் லைஃப் உங்களுக்கு அவர் கொடுத்துருவார், சரிங்களா. அப்போ லைஃப்பில் நீங்கள் ரொம்ப டாப்பாக வருவீங்க. அதனால் சிவயோகம் சிறந்தா சக்தி யோகம் சிறந்தான் ரெண்டுமே தேவை தான். சிவனை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் சக்தி வழிபாடு செய்து தான் ஆக வேண்டும். சக்தியை நீங்கள் வழிபாடு செய்யும்போது சக்தி உங்களுடைய கையை பிடித்து கொண்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் என்னுடைய தந்தையிடம் அன்னை சேர்த்து விடுவார். இது சிவனை நோக்கிய ஒரு பாதை அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்கும். அந்த பாதையை நீங்கள் எளிமையாக கடக்க சக்தி யோகம் சிறந்தது. ஸோ இதில் அது சிறந்ததா இது சிறந்ததா அப்படின்ற முக்கியம் இல்லை. இரண்டுமே ஒன்று தான். சிவனும் சக்தியும் ஒன்று. அன்னைக்குள் தந்தை, தந்தைக்குள் அன்னை, இருவரும் வேறல்ல, இருவரும் ஒரே அம்சமே. அதனால் சிவயோகமும் சக்தி யோகமும் எல்லாமே சிறந்தது தான். இரண்டுமே இறையான பரம்பொருளை அடையக்கூடிய வழிகள். அன்னை மகாசக்தியான மகா பார்வதி தேவி உங்களுக்கு அனைத்து அனுகிரகங்களும் இந்த நியூ இயரில் உங்களுக்கு தரணும். சிவபெருமானும் உங்களுக்கு அனுகிரகத்தை தர வேண்டும். இந்த வருடமாவது, போன வருடம் அந்தளவுக்கு சுபீட்சமாக இல்லை. அதுவும் டிசம்பர் மாதம் ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நமக்கெல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று மகாசக்தியை வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.